இலக்கிய ரசிகர்களுக்கு என்னுடைய இந்நேர வந்தனங்கள். என்றும் கூட நல்லதொரு மரபுத்தமிழ் இலக்கிய பாடல் ஒன்றோடு உங்களை சந்திக்கிறேன். எங்களுடைய ஈழ மண்ணிலே இலக்கிய புலமையோடு முத்தமிழ் வித்தகர் என்று போற்ற பெற்ற ஒரு தமிழறிஞர் விபுலானந்த அடிகள். விபுலானந்த அடிகளை தெரியாதவர்கள் இருக்க முடியாது. ஈழத்து புலவர் வரிசையிலே தனக்கென்று ஒரு தனி இடத்தை வகித்து கொண்டு பெருமையுற வாழ்ந்து தமிழ் பணி செய்துவிட்டு சென்று ஒரு பெரிய தமிழறிஞர். அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே முதலாவது தமிழ் பேராசிரியர் ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று தீர்மானித்த போது இந்தியாவிலே இருந்து இலங்கையிலே இருந்து தேர்ந்தெடுத்து கொண்டு போய் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்கு தமிழ்துறை தலைவராக இவரை அமர்த்தி அழகு பார்த்தார்கள். தமிழ் துறையை பலப்படுத்தி கொண்டார்கள் என்றால் இவருடைய பெருமை சொல்லாமலே விளங்கும். மிகப்பெரிய ஒரு, அதாவது இயல் அறிவு, இசை அறிவு, நாடக அறிவு, இயலிசை நாடகம் என்கிற முத்தமிழிலும் துறை போனவர். இவர் பற்றி பெருமை பேசுவது அல்ல இந்த பதிவினுடைய நோக்கம். ஒரு குறிப்புக்காக, ஒரு முன்னுரைக்காக அதை சொன்னேன். இந்த விபுலானந்தடிகளுடைய பாட்டு, இன்றைக்கு எடுத்துக்கொண்ட பாட்டு, ஈழத்து புலவர் என்பதற்காக, விபுலானந்தடிகளுடைய பாடல் என்பதற்காக இந்த பாடலை நான் எடுக்கவில்லை. ஆனால் அடுத்த தலைமுறைக்கு அவருடைய பாடல் என்று அவரை அறிமுகம் செய்ய வேண்டியதற்காக இந்த குறிப்பை சொன்னேன், அவ்வளவுதான். இந்த பாட்டை எடுத்துக்கொண்ட நோக்கம், நாங்கள் கடவுளை எப்படி வணங்க வேண்டும், கடவுள் எங்களிடமிருந்து எதிர்பார்ப்பது எதனை, மிக அற்புதமாக 3 பாட்டிலே, 4 வரி கொண்ட 3 பாட்டிலே எடுத்து சொல்லிவிட்டு செல்கிறார். பெரும்பாலானவர்களுக்கு தெரிந்த பாடல். 3 பாட்டும் தெரியுமோ எனக்கு தெரியாது. முதலாவது பாட்டு கட்டாயம் தெரிந்திருக்கும். ஆனால் தெரிந்த பாடல் என்பதற்காக எல்லாம் இதனை விட முடியாது, கட்டாயமாக சொல்ல வேண்டும் என்று எனக்கு பட்டது. கடவுளுக்கு நாங்கள் எத்தனையோ விதமான பூக்களை கொண்டு போய் படைக்கிறோம், அர்ச்சிக்கிறோம், காணிக்கை செய்கிறோம். ஆனால் விபுலானந்தடிகள் ஒரு புரட்சி பேசுகிறார். இந்த பூவிலே எந்த பூவை இறைவன் விரும்புவான்? உனக்கு பிடித்த பூ என்பதற்காக இவற்றை படைக்கிறாயா, அல்லது இறைவனுக்கு பிடித்தமான பூ என்று படைக்கிறாயா? இந்த பூவிலே எந்த பூ இறைவனுக்கு உகந்த பூ? இதை கேள்வியாக்கி தானே கேள்வியாகவும் தானே விடையாகவும் பாட்டை கொண்டு செல்கிறார். கேள்வி எழுப்பி அதற்கு விடையும் சொல்கிறார். வெள்ளை நிற மல்லிகையோ வேறெந்த மாமலரோ வள்ளல் அடி இணைக்கி வாய்த்த மலரெதுவோ, வெள்ளை நிறப்பூவும் அல்ல, வேறெந்த மலருமல்ல, உள்ளக்கமலமடி உத்தமனார் வேண்டுவது. இது ஒரு பாட்டு. விளக்கமே சொல்ல தேவையில்லை. வெள்ளை நிற மல்லிகையை பிடிக்குமா? வேறெந்த மாமலர் பிடிக்கும்? வள்ளல் அடி இணைக்கி, இந்த 2 சொல்லும் மிக முக்கியமானது. ஏன் இறைவனை வள்ளல் என்றார்? எல்லாரையும் வாழ்விப்பவன், எல்லாருக்கும் வரையாது வாரி வழங்குபவன். ஓகே, அடி இணை அவனுடைய 2 பாதங்களுக்கும். பெரும்பாலும் நாங்கள் தெய்வத்துக்கு திருமேனிகள் அத்தனையிலும் பூ வைத்து அழகு பார்த்தாலும் பாதங்களுக்கு மலர் சாத்தி வணங்குவது ஒரு மரபு. அப்போ வள்ளல் அடி இணைக்கு வாய்த்த மலர் எதுவோ கேட்டுவிட்டு சொல்லுகிறார். வெள்ளை நிற பூவும் அல்ல, வேறெந்த மலரும் அல்ல, உள்ளக்கமலமடி உத்தமனார் வேண்டுவது. உன்னுடைய உள்ளக்கமலம், கமலம் என்றால் தாமரை, உள்ளமாகிய தாமரை தான் உத்தமனாகிய இறைவனுக்கு பிடித்தமானது. விபுலானந்தருக்கு இறைவன் சொன்னானா என்று கேட்கக்கூடாது. புரிந்து கொண்டவர்கள். இறைவன் எங்களுடைய உள்ளத்தை விரும்புகிறான். இறைவன் விரும்புகின்ற உள்ளமாக எங்களுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தி அழகுபடுத்தி வைத்திருக்க வேண்டும். இதுதான் வழிபாடு. நீ 1000 பூவை கொண்டு போய் கொடுத்து விட்டாலும். அப்பர் சுவாமி பேசுவாரே, பொக்கம் மிக்கவர் பூவையும் நீரையும் கண்டு நக்கி நிப்பன் அவர் தமை நாணியே. வஞ்சகம், மனதிலே வஞ்சகம் நிறைந்தவர்கள் கொண்டு போய் பூவை சாத்தி நீரை அபிஷேகம் செய்து வழிபட்டால் இறைவன் சிரிப்பானா?
அட பைத்தியக்காரா, இவ்வளவு வஞ்சகத்தோடு கொண்டு வந்து எனக்கு பூச்சாத்துகிறாயே, நீர் ஊற்றுகிறாயே, இதிலே என்ன பயன் இருக்கப் போகிறது என்று. பொக்கம் மிக்கவர் பூவையும் நீரையும் கண்டு நக்கி நிப்பன், சிரிப்பான் கடவுள். நக்கி நிப்பன் அவர் தம்மை நாணியே, அவர்களுடைய அந்த செயலுக்காக நாணுவான், வெட்கப்படுவான். இதை அப்படியே விபுலானந்தர் எப்படி சொல்லுகிறார்? உள்ள கமலம், உன்னுடைய உள்ள கமலம் இறைவன் விரும்பி வந்து உரைகின்ற அற்புதமான இடமாக இருக்க வேண்டும். அடுத்து, காப்பவிழ்ந்த தாமரையோ கழுநீர் மலர் தொடையோ மாப்பிள்ளையாய் வந்தவர்க்கு வாய்த்த மலர் இதுவோ. காப்பவிழ்ந்த தாமரையோ, அப்படியே மொட்டு அவிழ்ந்து இருக்கக்கூடிய விரிந்த தாமரையோ, காப்பவிழ்ந்த தாமரையோ கழுநீர் மலர் தொடையோ, இன்னும் தாமரை வர்க்கத்திலே உள்ள கழுநீர் செங்கமல மலர், கழுநீர் மலர் தொடையோ மாப்பிள்ளையாய் வந்தவர்க்கு. இறைவன் பார்வதியை திருமணம் செய்து கொள்வதற்காக மாப்பிள்ளை கோலத்தோடு பூமிக்கு வந்தான். பர்வதராஜனிடத்திலே பெண் கேட்டு திருமணம் செய்து கொண்டான் என்கிற புராண கதைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆகவே மாப்பிள்ளையாய் வந்தவர்க்கு வாய்த்த மலர் எதுவோ, காப்பவிழ்ந்த மலரும் அல்ல, கழுநீர் தொடையுமல்ல, கூப்பிய கை காந்தலடி கோமகனார் வேண்டுவது. உன்னுடைய கூப்பிய கரமாகிய காந்தல் மலரைத்தான் இறைவன் விரும்புகிறான். இந்த பாட்டை கொஞ்சம் கோடிட்டு கவனித்துக் கொள்ள வேண்டும். சரி, உள்ளக்கமலத்தை விரும்புகிறான் என்று சொன்னாய். அப்படி உள்ளக்கமலம் மலர்ந்திருப்பது தூய்மையான நல்ல இதயமாக விரும்பி உரைகின்ற இடமாக மலர் உள்ளக்கமலம் இருக்க வேண்டும் என்று சொன்னாய். இப்பொழுது உன்னுடைய கரம் கூப்பிய கை காந்தலடி கோமகனார் வேண்டுவது என்று சொல்லுகிறாயே. அப்பொழுது தன்னை வணங்க வேண்டும் என்று இறைவன் எதிர்பார்க்கிறான். ஆகவே ஒரு ஆண்டான் அடிமை வர்க்கத்தை இறைவன் உருவாக்குகிறான். அப்படி ஒரு எதிர்பார்ப்பு இறைவனுக்கு இருக்குதா? அப்போ அந்த பூ வேண்டாம், இந்த பூ வேண்டாம், ஆனால் நீ வந்து எனக்கு ஒரு நாளும் முன்னால் ரெண்டு கைகூப்பி கும்பிடு அப்படின்னா, இறைவன் தனக்கு முன்னாலே ஒருவன் அடிமையாக கைகூப்பி கும்பிடுவதை விரும்புகிறவனா என்றால் என்ன சர்வாதிகாரியா? எங்களுடைய சமய கொள்கையிலேயே ஒரு சந்தேகத்தை கிளப்புகிறாரே என்று கேட்டால் அப்படி அல்ல. சரியாக புரிந்து பார்த்தால் எதற்கும் வேண்டும் 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 என்று கை நீட்டி பழகுகிற எங்களுடைய கையை விரிச்சு அவன்கிட்ட கை நீட்டினான், இவன்கிட்ட கை நீட்டினான், ஆசைக்கு ஒரு அளவில்லையே எங்களுக்கு. பேராசைத்தனமாக கைகளை விரித்து கொண்டிருக்கின்ற மனிதன் என்றைக்கு கையை கூப்புறானோ, கூப்புகிற போது வேண்டாம் என்று சொல்லுகிற மாணிக்க வாசகர் சொல்லுவதாக என்னுடைய ஐயா அடிக்கடி அவர் கவனித்து சொன்ன விஷயம் ரொம்ப அருமையான விஷயம். கரமலர் மொட்டிற்றால் இருதயம் மலரும். இந்த கையை கூம்பினா இதயம் தானா மலரும். இதய தாமரை மலர வேணுமெண்டா இந்த கை வேண்டாம் என்று வேணும் என்று விரிந்து கொண்டிருக்கிற கை வேண்டாம் வேண்டாம் என்று கூம்ப வேண்டும். அருமையான ஒரு பாட்டு பாருங்க. வேண்டாமே என்கிற வெளிச்செல்வத்தை வலியுறுத்துகிறார் என்று புரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் தனக்கு முன்னாலே வந்து கைகொட்டி கும்பிட்டு எனக்கு அடிமை தொழில் செய் என்று சொல்லவில்லை. ஏன் கூப்பிய கை காந்தலை கடவுள் விரும்புகிறான் என்றால் உன்னுடைய வேண்டாமையை விரும்புகிறான். எவனுக்கு வேண்டாமை என்கின்ற வெளிச்செல்வம் உண்டாகிறதோ, எவனிடத்தில் பற்று குறைகிறதோ, எவனிடத்தில் பற்று நீங்குகிறதோ அவனுக்கு இறையருள் தானாக வந்து சேரும். எனவே அந்த அற்புதத்தை வலியுறுத்துகிறார். 3வது பாட்டு. பாட்டளிசேர் பொன்கொன்றையோ பாரிலில்லா கற்பகமோ வாட்டமுறாதவர்க்கு வாய்த்த மலர் எதுவோ. பாட்டளிசேர் கொன்றை அல்ல, பாரிலிலா கற்பகம் இல்லை. பாருங்க, பாட்டளிசேர் பொற்கொன்றையோ பாரிலிலா கற்பகமோ வாட்டமுறாதவர்க்கு வாய்த்த மலர் எதுவோ. இந்தபடியே இந்த கேள்வி எழுப்பி போட்டு அந்த கேள்விக்கு பதில் சொல்லுகிறார். அருமையான பாட்டு. அந்த பதில் அந்த பாட்டு பாட்டளிசேர் பொற்கொன்றையோ பாரில் இல்லாத கற்பகமோ, பாரிலே இல்லாத இந்த பூமியிலே இல்லாத கற்பக மலர் எங்கே இருக்கிறது? இந்திரலோகத்திலே இருக்கிறது. அந்த இந்திரலோகத்திலே இருக்கின்ற கற்பகம்தான் உனக்கு இறைவனுக்கு பிடித்த மலரா? பாட்டளிசேர் பொற்கொன்றையோ பாரிலிலா கற்பகமோ வாட்டமுறாதவர்க்கு. என்றைக்காவது இறைவனுடைய முகம் வாடி பார்த்துருக்கிறீங்களா? வாட்டமுறாதவர்க்கு
வாய்த்த மலர் இதுவோ பாற்றளி சேர் கொன்றையல்ல பாரிலிலா பூவுமல்ல நாட்டவழி நெய்தலடி நாயகனார் வேண்டுவது. நாட்டவழி நெய்தலடி, நாட்டம் மிக்க நெய்தல். நெய்தல் என்பது கண்ணுக்கு சொல்லுகிற உவமை, உருவகம். நாட்டவழி நெய்தலடி நாயகனார் வேண்டுவது. உன்னுடைய நாட்டம் மிக்க வழிகள். இந்த பாருங்க, படிப்பில் அக்கறை இல்லாத ஒரு பிள்ளையை பார்த்து அப்பா சொல்லுவார், அல்லது அம்மா சொல்லுவார், அல்லது ஆசிரியர் சொல்லுவார், அவனுக்கு படிப்பில் நாட்டம் இல்லை. அவன் நாட்டம் என்றால் அக்கறை. கடவுள் தன்னை அக்கறையாக பார்க்கிற வெளியாகிய நெய்தலைத்தான் விரும்புகிறான். உள்ள கமலத்தை விரும்புகிறான், கூப்பியகை காந்தலை விரும்புகிறான், நாட்டவழி நெய்தலை விரும்புகிறான். ஆகவே நீங்கள் விலகூடி விட்டதென்று பெருஞ்செலவு செய்து கொண்டு வந்து இறைவனுக்கு சாத்த வேண்டாம். உங்களுடைய 3 உங்களிடத்திலே இருக்கக்கூடிய, உங்களால் சரி செய்து படைக்கக்கூடிய, உங்களால் எப்போதும் படைக்கக்கூடிய சில பூவை சில காலங்களில் பெற முடியாது. சில வேளை மழை இல்லாத காலம் அல்லது மழை அதிகமாக உள்ள காலத்தில் பூவே கிடைக்காம போயிடும். மழை வெள்ளப்பெருக்கொண்டு அடிச்சதுன்னா பூக்களை கிடைக்காது, அல்லது மழையே இல்லாட்டி பூ கிடைக்காது. ஆனால் உன்னுடைய உள்ளக்கமலம் என்றைக்காவது இல்லாமல் போகுமா? நீ உள்ளவரை இருக்கும். கூப்பியகை காந்தல் வேண்டாம் எனும் வெளிச்செல்வம் வந்துவிட்டாலே தானாக கைகூடும். நாட்டவழி நெய்தல் இறைவன் மீது கொள்ளுகின்ற ஆர்வம். இறைவன் அன்பே மயமானவன். அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார். அன்பே சிவமாவது யாரும் அறிகிறார். அதைத்தான் இந்த பாட்டின் சொல்லுகிறது. அன்பே சிவம். அன்பு செலுத்து, உன்னுடைய இதயம் மலரும், கை கூம்பும், கடவுள் மீது ஆர்வம் பிறக்கும், உயிர்களிடத்தில் அன்பு பாராட்டுவாய். பாருங்கள், வழிபாடு என்றால் இப்படி இருக்க வேண்டும் என்று தங்களுடைய ஆன்ம அனுபவத்துக்கு கிட்டிய அந்த அற்புதமான புரிதலை இந்த பாட்டிலே வடித்திருக்கிறார் விபுலானந்தடிகள். அந்த பாட்டு எங்களுக்கு வழிகாட்டுவது போலப்பட்ட காரணத்தினால் அந்த பாட்டை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணி இதை பதிவாக்க நினைத்தேன். இவற்றை பலருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டியது, கம்பனேசன் என்கின்ற இந்த யூடியூப் சேனலை பலப்படுத்த வேண்டியது உங்கள் பணி என்று கருதி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இன்னும் ஒரு நல்ல பாடலோடு சந்திக்கும் வரை சாதனை செய்க பராசக்தி, சாதனை செய்க. நன்றி, வணக்கம்.